காசாவில் கடந்த 2 நாட்களாக 200 வரையான இலக்குகள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அந்த வகையில் இடம்பெயர்ந்த மக்களின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட பாடசாலை மீதும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த பாடசாலையானது ஹமாஸ் இயக்கத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக செயற்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள சிறார்கள் ஒவ்வொரு நாளும் உணவுக்காக வீதிகளில் அலைந்து திரிவதாக த சேவ் த சில்ட்ரன் தன்னார்வ தொண்டு அமைப்பு கூறியுள்ளது. கடந்த 11 வாரங்களாக முன்னெடுக்கப்படும் இஸ்ரேலின் முற்றுகையால் கற்பனை செய்ய முடியாத அளவு மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைப்பின் மனிதாபிமான பணிகளுக்கான பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சினையில் இருநாட்டு தீர்வை நடைமுறைப்படுத்தும் வகையில் 20 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்களின் மாநாடு ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட்டில் நடத்தப்பட்டுள்ளது. காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் எனவும் பலஸ்தீனியர்களின் மரணங்களும் பட்டினி நிலைமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் ஸ்பெயின் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.